கண்டிப்பாக கல்லுப்பு தரக்கூடாதானா தரக்கூடாது தான். தொடப்பம் தரக்கூடாதுன்னா தரக்கூடாது தான். இரும்பு பொருட்களை தரக்கூடாதுன்னா தரக்கூடாது தான். கண்ணாடியை தரக்கூடாதுன்னா தரக்கூடாது தான். தங்கத்தை தரக்கூடாதுன்னா தரக்கூடாது தான். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு கர்ம பதிவு இருக்குது. அது கொடுக்க வேணாம்னு சொன்னதுக்கு, வாங்க வேணாம்னு சொன்னதுக்கு காரணங்கள் தவிர்க்கிறதுக்காக கிடையாது. கர்ம பதிவு அவங்களுடைய முழு கர்மா அதில் வேலை செஞ்சிருக்கும். ஒரு 2 வருஷம் அந்த ஒரு 6 மாதம் தொடப்பத்தை பயன்படுத்தியிருப்பாங்க. இவங்களுடைய டிஎன்ஏல இருக்கிற 6ஆம் லெவலும் அதுவும் ஒன்று போயிருக்கும். அப்புறம் சொல்லக்கூடிய விஷயம், கண்ணாடி, பாதரசம், சுக்கருடைய ஆதிக்கம் பெற்றது. அதையும் நம்ம யார்கிட்டையும் கடனாக வாங்கக்கூடாது. நம்ம கொடுக்குறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு. நான் சொன்ன மாதிரி இரும்பு பொருட்களோ, மரப்பொருட்களோ, தொடப்பமோ, இது எதுவுமே நீங்கள் மேக்சிமம் வாங்கக்கூடாது. கொடுக்கவும் கொடுக்காதீங்க. ஆனால் நான் அது கொடுத்துட்டா இது நடந்துடும் அப்படின்ற விஷயத்தில் பரிகாரமாக பண்ணால் எந்த பரிகாரமும் வேலை செய்யாது. பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய விஷயங்களுக்கு பலன் கிடையாது. அந்த பகவத்கீதை சொல்லலாம்ல, கடமை செய் பலனை எதிர்பார்க்க. மீனிங் வேற. பலன்ற விஷயம் தன்னால் கண்டிப்பாக இறைவன் கொடுத்துருவான். ஆனால் அந்த சமயத்தில் கொடுக்க மாட்டான். ஆண்கள் கம்மல் போடலாம்னா கண்டிப்பாக போடணும். அதை சும்மா இப்போ காது குத்தி விட்டுடுறாங்க. ஆனால் கம்மல் போடுறது நல்லதான், நல்லது. அது ஒரு சயின்ஸ். நமக்காக உழைக்கக்கூடிய இந்த பேர் பார்ட்ஸுகள் எல்லாமே ஓய்வு தரும். அதுதான் உண்ணா நோன்பு, உண்ணாவிரதம், மௌன விரதம் அப்படின்னு இறைவன் பெயரால் செயல்பட வச்சான். அதனால அறிவியலும் ஆன்மீகமும் இங்க ரெண்டுமே ஒண்ணு. ஆன்மீகம் இல்லாம அறிவியல் கிடையாது. முதல்ல தோன்றது ஆன்மீகம் மட்டும்தான். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலாறு வேலாயுதம் சுவாமிகள் அவர்கள் தான் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நிறைய விஷயம் ஆன்மீகம் சம்பந்தமாகவும் ஜோதிடம் சம்பந்தமாகவும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அவங்க ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. ஓகே. காமனாகவே சில சம்பிரதாயங்கள் சாஸ்திரங்கள் நம்ம வழக்கத்தில் இருந்துட்டு வருது. அதில் சில பொருட்கள் எல்லாம் மறந்து கூட அடுத்தவங்க கிட்ட வாங்கக்கூடாது இப்படின்னு நிறைய நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் அதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு எங்களுக்கு தெரியல. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார். இப்போ சில விஷயம்லாம் பொழுது போன நேரத்தில் காசு கடன் கொடுக்கக்கூடாது, உப்பு கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. இதெல்லாம் சரிதானா, இல்லை இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை மாதிரி அப்படின்னு சொல்லுவீங்களா? இது சரியா தவறான யாராலும் சொல்ல முடியாது. இறைவன்ன்றதே நம்பிக்கை சார்ந்த விஷயம் தானே. மனித வாழ்க்கையை நம்பிக்கை தான். அந்தந்த காலகட்டத்தில் ஒரு சில குறிப்பிட்ட நிகழ்வு நடந்திருக்கும். அந்த நிகழ்வுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அந்த காலத்தில் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும். அந்த காலத்தில் யாகத்தில் எல்லா உயிரினும் தான் போடுவாங்க. குதிரையை போட்டிருக்காங்க, யானையை போட்டிருக்காங்கன்னு புராணம் சொல்லுது. யாகத்தில் இன்னைக்கு போய் குதிரையை போட முடியுமா? நம்பிக்கை சார்ந்த விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். இறை நம்பிக்கை இருக்கும், ஒழுக்கம் இருக்கும், கண்ணியம் இருக்கும், ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கும். அதை நோக்கி தான் ட்ராவல் பண்ணும்போது தான் அவங்களுக்கு கிடைக்கிற அனுபவத்தை தான் அப்படி சொல்கிறாங்க. இந்த அனுபவம் தான் வாழ்க்கை. எந்த விஷயமா இருந்தாலும் அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். இப்போ நான் ஜோதிடம் பார்க்குறேன்னா உடனே எனக்கு ஜோதிடத்தை எல்லாம் தெரியும் அர்த்தமா? வாய்ப்பே கிடையாது. கட்டுறது கைமணவுள் கண்டாது உலகளவும் சுட்டாங்க. கல்லாது உலகளவுன்னு தான். ஒரு உலகமாக இருக்குது. 7 14 லோகம்னு சொல்கிறோம். அப்போ நம்ம எவ்வளோ கற்றுக்கணும்? ஆனால் முழுமை பெற்ற விஷயம் அப்படின்றது எங்கள் உலகத்தில் எதுவுமே இல்லை. அதான் யதார்த்தம் கூட. நம்ம ஒரு விஷயத்தில் ஒரு 2% நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்றதுக்காகவே நம்மளுக்கு அதில் எல்லா விஷயமே தெரியும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் இதெல்லாம் நீங்கள் கேட்டது நம்பிக்கை சார்ந்த விஷயம். கல்லுப்புன்றது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அப்போது 6 மணிக்கு மேலே அது கொடுக்கும்போது நம்மளை விட்டு எங்கே மகாலட்சுமி போயிடுமோ அப்படின்ற எண்ணம் இயல்பாகவே மனசுக்குள்ளே வர்றது இயற்கை. பொதுவாக அது கொடுக்கும். அந்த காலத்தில் விளக்கு வெளிச்செல்லாம் கிடையாது. அதனால் 6 மணிக்கு மேலே எதையுமே தவிர்த்துடுவாங்க. 6 மணிக்குள்ளே மேக்ஸிமம் சாப்பிட்ருவாங்க. மின்சாரம் ஒரு காலத்தில் கிடையாது. 6 மணிக்கு மேலே ஜோதிடம் பார்க்க மாட்டாங்க. பார்க்க முடியாது. அதுக்கான வசதிகள் இல்லை. இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நம்ம இன்டர்நெட் உட்காந்து பார்த்துருந்தோம். இரவு பகலாக்கிட்டோம், பகலை இரவாக்கிட்டோம். இப்போ அந்த ஜோதிடம் பார்க்கக்கூடாது ஒருத்தர் சொல்ல முடியுமா அந்த சமயத்தில்? அந்தந்த காலகட்டத்தில் வரக்கூடிய விஷயம். ஆனால் முன்னோர்கள் சொன்னாங்கன்னா அது காரணம் இல்லாமல் இருக்கான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் உங்களுக்கு விஷயம் என்னென்னா, நமது முன்னோர்கள் நம்மளை விட ரொம்ப அதிதீத சக்தி வாய்ந்தவர்கள். நம்ம இன்றைக்கி நம்ம சக்தின்னு சொல்கிற எனர்ஜி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப குறைவு. அவங்க எனர்ஜிலேயே வாழ்ந்து மறைஞ்சவங்க. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் ஒரு நன்மை சார்ந்த விஷயம் இருக்குதுன்றத முதல்ல நம்பணும். எந்த விஷயமாக இருக்கட்டும், அதில் ஏதோ ஒரு உண்மை இருந்தால் தான் அதை சொல்லுவாங்கன்றதை நம்ம புரிஞ்சுட்டா அவங்க செயல்படுத்திடலாம். கண்டிப்பாக கல்லுப்பு தரக்கூடாதானா தரக்கூடாது தான். தொடப்பம் தரக்கூடாதுன்னா தரக்கூடாது தான். இரும்பு பொருட்களை தரக்கூடாதுன்னா தரக்கூடாது தான். கண்ணாடியை தரக்கூடாதுன்னா தரக்கூடாது தான். தங்கத்தை தரக்கூடாதுன்னா தரக்கூடாது தான். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்கும்.
ஒவ்வொன்றிலும் ஒரு கர்ம பதிவு இருக்குது. அது கொடுக்க வேணாம்னு சொன்னதுக்கு, வாங்க வேணாம்னு சொன்னதுக்கு காரணங்கள் தவிர்க்கிறதுக்காக கிடையாது. ம். உங்கள நான் தவிர்த்துடணும், என்னை நீங்க தவிர்த்துன்றதுக்காக அந்த விஷயத்த அவங்க சொல்லல முன்னோர்கள். நீங்க பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களையுமே உங்க கர்ம வினையும் பதிஞ்சிருக்கும். ஃப்ரீக்வன்சி உங்களுடைய ஃப்ரீக்வன்சி அதில இருக்கும். நீங்க ம். ஒரு விஷயத்த இப்ப புதுசா கையாளுறீங்கன்னும்போது, இப்போ புது மொபைல் நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கங்களேன், அவன் எல்லாத்தையும் செட் பண்ணி ஒரு ஐஎம்இஐ நம்பர் போட்டு தான் குடுக்குறான். ஆமா. அந்த சமயத்திலேருந்து அது ஒர்க் ஆகணும். நம்ம என்னைக்கு சிம்ம போடுறோமோ, அன்னிலேருந்து தான் ஆக்டிவேஷன் கணக்கு. பீரியட் டைம் குடுக்குறான். லைஃப் டைம் இந்த டைம் குடுக்குறான்னா, அதுலேருந்து ஆக்டிவேஷன் ஆகுது. ம். அப்ப நம்ம அத பயன்படுத்த, பயன்படுத்த நமக்கான ஃப்ரீக்வன்சியும் நம்ம அதுவும் ஒண்ணா வரும். அப்போ நம்முடைய கர்ம பதிவுகள், நம்ம அது நல்ல விஷயம் பார்த்தாலும் அந்த கர்ம பதிவுகள் இருக்கும். கெட்ட விஷயத்த பார்த்தாலும் கர்ம பதிவு இருக்கும். அப்ப அது இன்னொருத்தருக்கு குடுக்கும்போது கர்மா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது நல்லதாவும் இருக்கலாம், கெட்டதாவும் இருக்கலாம் அப்படின்றதால தான் ஒரு சில பொருட்கள வேண்டாம், குடுக்கக்கூடாது. குடுக்காதீங்க, வாங்காதீங்க. 2மே செயல்படுத்தாதீங்க. நீங்க குடுக்கவும் குடுக்காதீங்க. மத்தவங்ககிட்ட வாங்கவும் வாங்காதீங்க. இதில தானம், தர்மம்ன்றது வேற. ம். இயல்பாக நம்ம இந்த மாரி வாங்குற பொருட்கள்ன்றத கண்டிப்பாக தொடப்பம் வாங்கக்கூடாது. அதில ஒரு கர்ம பதிவு இருக்கும். எதனால? அது ஏதாவது காரணம் அதான் கர்ம பதிவு. அவங்களுடைய முழு கர்மா அதில வேலை செஞ்சிருக்கும். ஒரு 2 வருஷம் அந்த ஒரு 6 மாசம் தொடப்பத்த பயன்படுத்தியிருப்பாங்க. ம். இவங்களுடைய டிஎன்ஏல இருக்கிற 6ஆம் லெவலும் அதுவும் ஒண்ணு போயிருக்கும். ஓகே. அவங்க வீட்ல இருக்க அந்த சக்தி அதுக்கும் கண்டிப்பாக சக்தி, ஏதோ ஒரு சக்தி, நல்ல சக்தியோ, கெட்ட சக்தியோ ஒண்ணு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய நல்ல இடத்துலயும் பொருட்கள வாங்காதீங்க அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்கலாம். ம். மகாலட்சுமி நம்ம வீட்ல எங்க கைவிட்டு போயிடுமோ, நம்ம மகாலட்சுமி ஆச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணி வேணாம்னு சொல்லியிருக்கலாம். இரும்பு பொருட்கள் கண்டிப்பா குடுக்கக்கூடாது. ஏன்னா, அதில கர்ம பதிவு அதிகமா இருக்குது. சனி பகவானுடைய ஆதிக்கம் பெற்றது தான் இரும்பு. ம். இப்போ நம்ம இந்த வுட் இந்த 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 பொருள் எதனால எந்த கிரகத்துடைய ஆதிக்கம் பெற்றதுன்னா, குருவுடைய ஆதிக்கம் பெற்றது. மரம். மரப்பொருட்கள். அதனால மரப்பொருட்களை யார்ட்டயும் இலவசமா வாங்கக்கூடாது. ஓகே. தானமா பெறாதீங்க. இரும்ப இலவசமா வாங்காதீங்கன்னா, கர்ம பதிவு. குருன்றது ஒரு முக்கியமான கிரகம். ம். சனி பகவான் கர்மகாரகம் பேரு. கர்மாவ கழிக்கக்கூடிய விஷயம். அப்ப அது போன்ற பொருட்கள நீங்க அவங்ககிட்ட ஒரு கர்மாவ ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாரி ஆயிடுமே. யாரும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. யாருடைய கர்மாவ என் பையனுக்கு என்னுடைய கர்மாவ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஆனா நல்லது கெட்டது நான் செய்ற விஷயங்கள தாக்கம் அவனுக்கு போய் சேருமான்னா சேரும். அதனால தான் முன்னோர்கள் சொன்னாங்க, இதெல்லாம் செய்யுங்க, இத செய்ய வேணாம். அப்படின்னு அவங்க பகுத்து பார்த்து, உணர்ந்து, அனுபவிச்சு தான் சொல்லியிருக்காங்க. எதையுமே அவங்க அனுபவிக்காம எந்த விஷயத்தையுமே எங்கேயுமே பதிவு பண்ணிட்டு போல. ஒரு சில விஷயங்களுக்கு குறிப்புகள் இருக்கும். ஒரு சில விஷயம் குறிப்புகள் இருக்காது. இல்ல. குறிப்புகள் இல்லன்றதுனாலே அது பொய்யா போயிடாது. இறைவன் இருக்கான்னு நம்மளோட இருக்காரு. இல்லன்றவனும் இங்க வாழ்ந்துன்னு தான் இருக்கிறான். அவனும் செத்து தான் போறான். இங்க சாமி கும்பிட்றவனும் செத்து தான் போறான். என்ன வித்தியாசம்? ஒரு கேள்வி வந்தா அதுக்கு பதில் இருக்குமா? இல்ல. ஒரு சில கேள்விகளுக்கு பதில்கள் கிடையாது. உணர்வுபூர்வமா உணர்ந்தா மட்டும் தான் எந்த விஷயத்தையுமே நம்ப ஆய்வு பண்ணி சொல்ல முடியும். அது அவங்க நம்பிக்கை சார்ந்த விஷயம். அது அப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் கண்ணாடி, பாதரசம், சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றது. ம். அதையும் நம்ம யார்கிட்டயும் கடனா வாங்கக்கூடாது. நம்ம குடுக்குறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு. நான் சொன்ன மாரி இரும்பு பொருட்களோ, மரப்பொருட்களோ, தொடப்பமோ, இது எதுவுமே நீங்க மேக்ஸிமம் வாங்கக்கூடாது. குடுக்கவும் குடுக்காதீங்க. 2மே அவங்க கர்மாவ நீங்க வாங்காதீங்க. உங்க கர்மாவ அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. சப்போஸ் எமர்ஜென்சி இப்ப பக்கத்து வீட்டுக்காரர் கேட்கறாரு. தவிர்க்க முடியாத சூழ்நிலை என்ன பண்ண முடியும்? குடுத்து தான் ஆகணும். அது குடுக்கறதுக்கு முறை இருக்கு. என்னன்னா கீழ வச்சுட்டு கையில குடுக்காதீங்க. ஓ! நம்ம கையால குடுக்கும்போது தான் கை அந்த ஒரு உணர்வு எமர்ஜென்சி சொல்றது. ரெகுலர் விஷயம் தெரியல. பக்கத்து வீட்ல கேட்கறாரு. திடீர்னு ஒரு ஸ்பேனர் வேணும்னு கேட்கறாரு. ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வேணும்னு கேட்கறாரு. ஏதோ எலக்ட்ரிக் பிரச்சனை ஆயிடுச்சு. ஏதோ ஒரு நம்மளுக்கும் நடக்கும், அவங்களுக்கும் நடக்கும். ம். அப்ப இரும்பு பொருட்கள வச்சாச்சு, இது இரும்பாச்சு அப்படின்னு சொல்லி யோசித்து உட்கார முடியாது. எமர்ஜென்சி குடுத்து தான் தீரணும். அப்ப அந்த சமயத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப எளிமையான வழி. கீழ வச்சுக்க எடுத்துக்கங்க. நீங்களும் வேலைய முடிச்சிட்டீங்களா? கீழ வச்சுருங்க நான் எடுத்துக்கிறேன். ம். அந்த ஒர்க் பர்ப்பஸ்க்காக மட்டும் அது போயிட்டு வந்துருமே தவிர்த்து, கர்மாவ சுமக்கக்கூடாது. கையால குடுத்து கையால வாங்கக்கூடாது. இங்க எல்லா விஷயத்துலயும் ஒரு 6ஆம் லெவல் இருக்கு. ஒரு எனர்ஜி லெவல் இருக்கு ஒவ்வொரு பாடிக்கும். ம். அத டிஸ்டன்ஸ மெயின்டெயின் பண்றது தான் நல்லது. நம்ம 6ஆவும் அவங்க கிட்ட தேவையில்ல. அவங்க 6ஆவும் நம்ம போறதில்ல. இப்ப நம்ம சொல்லுவாங்க, அந்த கல்யாண பத்திரிகையில பார்த்தா, "இருமணம் இணைந்தால் திருமணம்னு" போட்டிருப்பான். அந்த மணம்ன்றதுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, 6ஆன்னு சொல்றோம். ம். உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் 2ம் ஒண்ணா சேரும்போது தான் பிரபஞ்ச சக்தி உள்ள செஞ்சு, நீங்க ஒரு உயிர படைப்பாளியா மாறுறீங்க. அப்ப நீங்களும் ஒரு இறைவன் தான் சொல்றதுக்கு காரணம் என்ன? ஒரு ஜீவராசி, ஒரு ஜீவன உருவாக்கக்கூடிய தன்மை இறைவன் நம்மளுக்கு குடுத்துருக்கிறான். ம். அவங்கிட்ட இருந்து நம்ம வந்தாலும், நம்மளும் இங்க ஒரு படைப்பாளியா மாறுறோம். நம்மளும் ஒரு ஜெனரேஷன கிரியேட் பண்றோம் இல்லையா? அப்படி நம்மளுக்கு இருக்கிற 6ஆவும் அது அந்த 6ஆ நம்ம எந்த பொருள அதிகமா பயன்படுத்துறோமோ, அந்த பொருட்களுக்குள்ள அந்த 6ஆ இருக்கும். அத நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது, வேண்டாம் அப்படின்றதுக்காக தவிர்க்கிறதுக்காக தான் முன்னோர்கள் இது போன்ற பொருட்கள அவசியம் குடுக்காதீர்கள். அது குறிப்பா இரும்பு பொருட்களையும், மரப்பொருட்களையும் யார்ட்டயும் இலவசமா வாங்காதீங்க. தானம் அப்படின்னு ஒருத்தர் குடுக்குறாரு. ஒரு பெரிய ஃபங்ஷன் வச்சு குடுக்குறாரு. தையல் மிஷின் குடுக்குறாருன்னா, அவர் உண்மையிலே அவர் ஏதோ நல்ல எண்ணத்தில அடுத்தவங்க வாழட்டும். என்கிட்ட இருக்கு. நான் மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு என்கிட்ட ஆண்டவன் குடுத்துருக்கிறான். நான் அது ஒரு மேன்மையான நிலையை நோக்கி தரேன் அப்படின்னு பரிபூர்ணமாக அவர் உண்மையிலே மக்களுக்கு நல்லது செய்து கொடுக்கும்போது வாங்கலாம். தப்பு கிடையாது.
பரிகாரமாக கொடுத்து வாங்கலாமான்னா ஒருத்தர் பரிகாரமாக கொடுப்பாங்க. ஐயா ஒரு 10 தையல் மிஷின் என்ன வாங்கி கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். தப்பு இல்லை. அப்போ அவங்க வந்து ஏன்னா அவர் இருக்குது கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்குது, கொடுக்குறது இருக்குது. அதை அவன் மனமும் வந்து கொடுக்கும்போது தவறு கிடையாது. ஆனால் இதை கொடுத்தா எனக்கு இந்த பலன் கிடைச்சிடும் கொடுக்கும்போது தான் பிரச்சனை ஏற்படும். ஐயா எனக்கு இறைவன் கொடுத்துருக்காரு, என்னால் கொடுக்குற அளவுக்கு சக்தி எனக்கு இறைவன் கொடுத்துருக்கான், என்னால் தர முடியும் அப்படின்னும் போது மற்றவங்களுக்கு உதவியாக நினச்சி ஐயா பெரிய பாக்கியம், அடுத்த உயிரினத்துக்கு உதவி சேர்த்து எனக்கு பாக்கியத்தை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லி கொடுக்கும்போது பிரச்சனை இல்லை. ஆனால் நான் அது கொடுத்துட்டா இது நடந்துடும் அப்படின்ற விஷயத்தில் பரிகாரமாக பண்ணால் எந்த பரிகாரமும் வேலை செய்யாது. பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய விஷயங்களுக்கு பலன் கிடையாது. அதை பகவத்கீதையில் சொல்லலாம்ல, ஆமா. கடமை செய் பலனை எதிர்பார்த்தா மீனிங் வேறு. பலன்ற விஷயம் தன்னால் கண்டிப்பாக இறைவன் கொடுத்துருவான், ஆனால் அந்த சமயத்தில் கொடுக்க மாட்டான். அதான் விஷயம். எந்த வினைக்கும் செய்வினைன்னா ஒரு வினைக்கு எதிர்வினை உண்டு. எங்கேயோ ஒரு பேலன்ஸ் அங்கே இருக்கும். அது என்ன இருந்தால் திருப்பும் கூட தான் வரப்போகுது. ஆனால் நம்ம மக்கள் எதிர்பார்க்குறதுன்னா ஃபாஸ்ட்டாக இன்சிடெண்ட்டாக ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க. இது எதுவுமே இன்சிடெண்ட் கிடையாது. இன்சிடெண்ட்டாக எந்த விஷயத்தையும் யாராலையும் எந்த சூழ்நிலையும் மாற்ற முடியும். இறைவனை தவிர்த்து வேறு யாருக்கும் அந்த சக்தி கிடையாது. இன்சிடெண்ட்டாக ஒரு செகண்டில் ஒரு விஷயம் மாறுமானா அது யாரால் முடியும்? கடவுளால. இறைவனால் தான் மட்டும்தான் முடியும். அது எந்த இறைவன் அந்த இறைவன் கிடையாது. இறைவன் இறைவன் தான். அது இஸ்லாத்துக்கு கும்புற இறைவன் தான், இல்லை இந்து கும்புற இறைவன் தான், கிறிஸ்டினுக்கு கும்புற சீக்கிரம் கும்புறதெல்லாம் கிடையாது. இறை சக்தின்றது ஒன்றே ஒன்று தான். அது புரிஞ்சவங்களுக்கு தெரியும் எது இறை சக்தின்னு. அதில் எல்லா தெய்வங்களுமே ஒன்று தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். இப்போ அவங்க நினச்சா மட்டும்தான் ஒரு பிரபஞ்சத்தில் ஒரு மாற்றத்தையோ ஒரு விஷயத்தையும் உருவாக்க முடியுமே தவிர தனி மனிதனால சாத்தியம் கிடையாது. அதுக்கு அடுத்த லெவலில் சித்தர்கள், மகான்கள், அவங்க அதுக்குன்னே பிறப்படுத்தவங்க, இறைவனை உணர்ந்தவங்க, இறைவனை பார்த்தவங்க யாரும் கிடையாது. ஏன்னா இறைவனுக்கு உருவமே இல்லைன்றது தான் உண்மையான விஷயம். இங்கே இருக்கிற எல்லா தெய்வத்துக்குமே நம்ம தான் உருவ வழிபாட்டை கொடுத்துருக்குமே தவிர்த்து எந்த தெய்வத்துக்குமே உருவங்கள் கிடையாது. அதான் நேசனமான உண்மை. அதான் வள்ளலார் சொன்னார், அருப்பெருஞ்சோதியை தனிப்பெரும் பிறன்னு சொல்ல காரணம் தான். ஜோதி வடிவன்றது சொல்கிறதுக்கான காரணமே என்னென்னா, நம்ம தான் கார்த்திகை தீபம் கொண்டாடுறோம், விளக்கேற்றி வழிபடுறதுக்கான காரணம் நம்ம முதல்ல பஞ்சபூதத்தை வழிபடுற ஆளுங்க. பஞ்சபூதம் இறைவனாக மாற்றிட்டோம், அவ்வளோதான் விஷயம். இறைவனுக்கு உருவம் கிடையாதுன்றத உண்மையிலே உண்மை. நாம் ஒரு சில விஷயத்தை உருவாக்கி வச்சுருக்கோம் எளிமையாக ஒரு சில விஷயத்தை கடந்து போகிறதுக்கு. இப்போ நம்ம ஏபிசிடி சொல்லி கொடுத்தா ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் அப்படி சொல்கிறோமா இல்லையா குழந்தைங்களுக்கு? அதே மாதிரி தான் ஐயா இந்த உருவம் இது, இதுக்கான விஷயம் இதுன்னு சொல்லி நம்ம புரிதலுக்காக உருவ வழிபாட்டை நம்மளாக வடிவமைச்சின விஷயந்தான். இங்கே எந்த கேரக்டருமே உண்மையும் கிடையாது, எந்த கேரக்டரும் பொய்யும் கிடையாது, எல்லாம் சேர்ந்த கலவை தான். பகவத்கீதையில் நடந்ததெல்லாம் உண்மையா அப்படின்னு ஆய்வு பண்ணி பார்த்தா உண்மை தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு கேரக்டர், அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய வாழ்வியல் விஷயம். அந்த வாழ்வியலில் நம்ம எதை புரிஞ்சுக்கணும், நல்லது எடுத்துக்கணும் தான் அவங்க சொல்லக்கூடிய கீதா உபதேசம். ஒவ்வொருத்தருடைய வாழ்ந்த விஷயம் நமக்கு புராணங்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. நாங்கள் இந்த காலத்தை இப்படிலாம் வாழ்ந்தோம், எங்களுக்கு இது போன்ற அனுபவம்லாம் ஏற்பட்டுச்சு. அப்போது அந்த காலத்தில் அவங்களுடைய செய்த பணிகளுக்கு ஏற்பட மாதிரி தான் ஒரு கட்டமைப்பு, ஜாதி மற்றதெல்லாம் உருவாக்கப்பட்டது. இப்படி தான் அப்படி தான் யாருக்குமே எந்த சூழ்நிலையுமே எதுவுமே கிடையாது. திடீர்னு ஆக்சிடெண்ட்டாக மன்னராட்சி கலந்தது உண்டு, பரம்பரை வழியாக மன்னராக வந்தவங்களும் உண்டு, திடீர்னு வந்து மன்னராட்சி வந்ததும் உண்டு, ஒரு கதையை முடிச்சுட்டு ஆட்சியை பிடிச்சது உண்டு. இப்படி எல்லா காலகட்டத்திலும் எல்லா விஷயமும் நடந்திருக்கு. இப்போ நம்ம பாகிஸ்தானில் பார்க்கலையே, அப்பப்போ திடீர்னு ராணுவ ஆட்சி வந்துடும் சம்மந்தமே இல்லாமல். திடீர்னு நடக்கும். இலங்கை நடக்கலையா மிகப்பெரிய பிரச்சனை, இந்த அதிபரையே ஓட விடலையா, வீட்டுக்குள்ளே போயிட்டு அட்டாக் பண்ணுறது நடந்துச்சு இல்லை, ஒரு மிகப்பெரிய பொருளாதார சரி நடந்துச்சு இல்லை. எப்படி இதெல்லாம் சாத்தியம்? பிரபஞ்சம் ஒரு சில விஷயத்தை பார்த்துட்டே இருக்கும், அதுக்கு தெரியும் நல்லது கெட்டது எதுன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பிரபஞ்சத்தோடு நம்ம முன்னோர்கள் ரொம்ப நெருக்கமாக ஒரு காலத்தில் இருந்திருக்காங்க, அதான் விஷயம். அப்போ அவங்க ரொம்ப நெருக்கமாக இருக்கும்போது அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தான் பிற்கால சந்ததிக்கு அடுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க சொன்ன விஷயந்தான், இங்கே பொட்டு வச்சா நல்லது, இது ஆக்னேய சக்கரம் இருக்கணும், இது சகஸ்நாமம் இருக்கணும், இது அநாகத சக்கரம், இது இப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும், மெட்டி போட்டால் பெண்களுக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்கிற பிரச்சனைகள் தீரும், மெட்டி கண்டிப்பாக திருமணத்துக்கு அப்புறம் தான் போடணும், அப்போ தான் குழந்தை பிறப்புக்கு சரியாக இருக்கும். இப்படி அவங்க வாழ்வியல் ரீதியாக பார்த்து 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 அனுபவித்த விஷயத்த நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆண்கள் கம்மல் போடலாம்னா கண்டிப்பாக போடணும், அதை சும்மா இப்போ காது குத்தி விட்டுடுறாங்க. ஆனால் கம்மல் போடுறது நல்லதான், நல்லது, அது ஒரு சயின்ஸு. அப்போது நம்ம முன்னோர்கள் அறிவியலையும் ஆன்மீகத்தை ரெண்டு பெண்ணி பிணைச்சி தான் பார்த்துருக்காங்க. இப்போது இது மலைக்கு மேலே இருக்கிற தெய்வம் தான் அருள் கொடுக்குமா, கீழே இருக்கிற தெய்வம் அருள் கொடுக்காதா? ஒரு சில காரணங்கள் அங்கே நிறைய மூலிகை சார்ந்த விஷயங்கள் இருக்கும், அது பிரீத்துக்கு ரொம்ப நல்லது. ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இங்கே போயிட்டு வரும்போது சுவாச பாதைகள் நேராகும், தண்டு உட சீராகும். அப்போ முதுகு தண்டு வடி சீராகும் போது உங்கள் மூலாதார சக்கரம் நல்லா ஆக்டிவேஷன் ஆகும். இப்போ 7 சக்கரங்களும் நல்ல மென்மையாக ஒரு நல்ல வைப்ரேஷன் வர்றதுக்கு நீங்கள் நடந்து போகும்போது மற்றது போகும்போது கால அளவு நீடிக்கும் போது மனசு அமைதிப்படும். ஒருத்தர் பழனி பாத யாத்திரை போகிறாருன்னா ஒரு 10 நிமிஷம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் மட்டும்தான் அவர் இயல்பான நிலையில் இருப்பார். அதுக்கப்புறம் ரொட்டீனாக போயினே இருப்பார். அப்போ சிந்தனை செயல்பாடு எல்லாமே நேர்கோட்டில் பயணிக்கும் போது அவருடைய இலக்கு வெற்றி அடையும்.
அதனுடைய தத்துவம் தான் மலை மேலே இருக்கக்கூடிய கோயில்கள், மேலே போய் பார்க்குறது, வானத்துக்கு போகிறது, மற்ற விஷயங்கள் பண்ணுறது எல்லாமே இயற்கை சார்ந்த விஷயங்கள். பஞ்சபூத தத்துவம் தான் அங்கே அது அதிகமாக ஆக்டிவேஷன் இருக்கும். அப்போ நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் செய்யுங்க, செய்யாதீங்க அப்படி சொன்னதுடைய விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு அர்த்தம் உண்டு. ஆனால் நம்ம அவங்க சொன்னதை கடைபிடிச்சே தீரணும். அதில் போய் நம்ம ஆய்வு பண்ணி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தோல்வி நம்மளுக்கு தான். வேறு யாருக்கும் லாஸ் கிடையாது. அவங்க அதை பயன்படுத்தாமல் சொன்னாங்கன்னா ஆய்வு பண்ணணும், தப்பு கிடையாது. ஏன் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை நான் அசைவம் சாப்பிட மாட்டேன், மற்ற நாள் அசைவம் சாப்பிடுவாங்க. ஆமா. நான் கேட்போம், ஏன்பா பெருமாளுக்காக அப்படி. பெருமாள் உங்ககிட்ட சொன்னாரா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி? ஆனால் அது அறிவியல் பூர்வமாக ஆன்மீகம் தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குதுல்ல. அமாவாசைக்கு ஒரு சில செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரிஞ்சுக்கங்க. தெரிந்து புரிந்து ஒரு விஷயத்தை பண்ணீங்கன்னா நல்லது. விரதம் ரொம்ப முக்கியம். அது எந்த இறைவன் பேரில் இருந்தால் அது விரதம் மட்டும் நம்ம உடலையும் உள்ளத்தையும் சுத்தப்படுறதோட விஷயம். கான்செப்ட் அதுதான். உடம்புக்கு ஒரு ஓய்வு தரணும், உள்ளத்துக்கு ஒரு ஓய்வு தரணும். மௌன விரதம் இருது எல்லாத்தையும் அமைதிப்படுத்தி அமைதியாக இது நம்ம ஏற்கனவே 365 நாளும் இயங்கக்கூடிய உடல் உறுப்பு பாகத்துக்கு ஓய்வு கொடுக்கணும். மௌன விரதம் இருக்கு. ஏதோ அந்தந்த செல்ஸு வேலை செய்யறதுக்கு செல்ஸுக்கு ஓய்வு தரணும். அதுதான் ஒவ்வொரு மகான்களும் சொல்லலாம். அமைதியா இரு, சும்மா இரு மனமே அப்படின்னு சொன்னது காரணம், சும்மா இருக்கிறது தான் பெரிய விஷயம். அப்போ நமக்காக உழைக்கக்கூடிய அந்த பேர் பார்ட்ஸுக்கு எல்லாமே ஓய்வு தரணும். அதுதான் உண்ணா நோன்பு, உண்ணாவிரதம், மௌன விரதம் அப்படின்னு இறைவன் பெயரால் செயல்படுத்த வச்சான். சரி, இறைவன் சொல்லும்போது அப்படியாவது அவனை செம்மைப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு இறைவனை குறியீடாக காமிச்சான். அப்போ உணர்ந்தவனுக்கு அவன் இறைவன். எல்லாத்தையும் பிரபஞ்ச சக்தி எடுத்து எல்லாத்துலையும் இருக்குது. அது இல்லாத இடமே எதுவுமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தன்மைகள் இருக்கும், ஒவ்வொரு குறிக்கோள் இருக்கும். நம்ம ஏற்கனவே நம்ம படைச்சி வச்சு அமைச்சிட்டாங்க. புதுசாக நம்ம கேரக்டர் ஒன்று அவங்க உருவாக்க போகிறது இல்லை. ஆனால் வாழும் காலத்தில் உங்களை நீங்கள் செம்மைப்படுத்துறதுக்கான நிறைய விஷயத்த நமது முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. அதில் சொன்ன விஷயந்தான், இது போன்ற விஷயத்த பண்ணுங்கள். வீடு ஃபுல்லாக கல்லுப்பு வைங்க, உங்களுக்கு நேர்மறை சக்திகள் அதிகமாகும். துளசி செடி வைங்க நல்லது, மருதாணி வைங்க நல்லது. இதெல்லாம் வச்சும்போது நல்ல வைப்ரேஷன் உங்களுக்கு சுற்றி கிடைக்கும். நெல்லி மரத்தை வைங்க, முருங்கை மரத்தை வைங்க. அப்போ அவங்க வாழ்வியலில் பார்க்குறான், முருங்கை மரம் இனவெருத்திக்கான விஷயத்தை கொடுக்குமானா கொடுக்கும். அப்போ அது கண்டிப்பாக ஆண்களும் பெண்களும் பயன்படுத்தினா தான் அவன் குழந்தை பாக்கியத்துக்கான விஷயத்துக்கு வரும். புளிய மரத்தில் வேறு மாதிரி கார்பன் டை ஆக்சைடு வேறு மாதிரி இருக்குது, நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்க இடம். அங்கே நீங்கள் இப்போ பயன்படுத்தாதீங்க, இப்போ படுக்காதீங்க. அப்போ அரச மரத்தை சுற்றினா குழந்தை பிறக்குமானா பிறக்கும். ஏன்னா அரச மரத்துக்கும் கர்ப்பப்பைக்கும் சம்பந்தம் உண்டு. அதுக்குள்ளேருந்து வர ஆறா அலைகள் வந்து உங்கள் கர்ப்பப்பையை செம்மைப்படுத்தும். அப்போ நான் 48 நாள் டெய்லி சுற்றிட்டு வந்தீங்கன்னா உண்மையிலே என்ன ஆகும், கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைக்கு விடிவு கிடைக்கும். கர்ப்பப்பை நல்லா இருக்கும்போது உங்களுக்கு கரு உற்பத்தி நல்லா இருக்கும். அப்போ குழந்தை பிறக்கும்னா குழந்தை பிறக்கும். அப்போ அது கடவுள் பெயரால் வச்சான். அங்கே ஒரு பிள்ளையார் சிலை வை. பிள்ளையார் தத்துவம் வேறு. ஓகே, குண்டலின் எழுப்பு தத்துவம் தான் பிள்ளையாரோட தத்துவம். அப்போ நீங்கள் அதோடு மெர்ஜ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உடலும் மனமும் சீராகும்போது அனைத்தும் சீராகும். அப்போ நம்பிக்கை, அவன் இறைவனை வச்சு ஒரு சில விஷயத்த சித்தர்கள் சொன்னாங்க. அது நல்ல விஷயந்தான். அப்போ இதில் போக போக நம்மளுக்கு நம்ம கடந்து போகும்போதும் நம்மளும் அந்த இறைத்தன்மை உணரும் போதும் நம்மளுக்கு நம்பிக்கை வரும். அதனால் அறிவியலும் ஆன்மீகமும் இது ரெண்டுமே ஒன்று. ஆன்மீகம் இல்லாமல் அறிவியல் கிடையாது. முதல்ல தோன்றது ஆன்மீகம் மட்டும்தான். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லும்போது தான் நிரூபிக்கப்பட்ட எதுவுமே தான் அறிவியல் ஒத்துக்குது. இதெல்லாம் நிரூபித்தா ஓகேப்பா நான் ஒத்துக்கிறேன் சொல்லக்கூடிய விஷயம் தான் இது. அப்போ செத்தால் தான் சொர்க்கம் தெரியுமான்னா ஒன்றும் பண்ண முடியாது. வாழ்கிற காலத்தில் முன்னோர்கள் எதையுமே காரணம் இல்லாமல் சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்பிக்கை நம்மளுக்கு ரொம்ப அவசியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்கள் லெவலுக்கு நீங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தி பார்க்கலாம், தப்பு கிடையாது. மூக்குத்தி குத்துறது ஏன் காரணம்னா சயின்ஸாக ஒரு விஷயம் இருக்குது. இங்கே எல்லாமே வந்து நம்ம மக்கள் ரொம்ப தெளிவாக நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சு போயிருக்காங்க. அதை நம்ம பயன்படுத்தினா புத்திசாலித்தனம். அதில் ரொம்ப போய் நான் ரொம்ப புத்திசாலிப்பா, எனக்கு இதெல்லாம் ஒத்துக்காது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு தான் லாஸ். அதனால் அவங்க இந்த பொருளெல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கொடுக்கக்கூடாது தான். வேண்டாம்னா வேண்டாம் தான். ஏன்னா அவன் வந்து அனுபவித்து பார்த்துட்டான். திரும்பவும் நம்ம அதை அனுபவிக்கணும் அவசியம் கிடையாது. அப்போ அவன் நன்மைக்காக மட்டும் தான் அவன் சொல்லியிருப்பான். 6 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது மேக்ஸிமம். நீங்கள் அந்த காலத்தில் சாப்பிட மாட்டாங்கன்னா மின்சார வசதி இல்லை, புழு பூச்சியில் தான் வந்துடும். அவன் தான் என்ன பண்ணால் போட்டு சாணியை போட்டு மொழி வச்சுருந்தான். இன்றைக்கி நம்ம டெக்னாலஜி வளர்ந்துட்டோம். அந்த காலத்து விஷ ஜந்துக்கள் வீட்டுக்குள்ளே வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அப்போ சாணம் வந்து இப்போ பெரிய கிருமி நாசினி. எந்த கிருமிகளும் உள்ளே அட்டாக் பண்ணாலும் நீண்ட காலம் வாழ்கிறதுக்கான விஷயத்தை தான் பண்ணான். அப்போ வீட்டுக்கு பின்னாடி எப்பவுமே 4 மாடுகளை எல்லாத்தையும் வளர்த்து வச்சுருந்தான். ஒரு கோசாலையை வச்சுருந்தான். அப்போது அந்த சாணங்கள் தன்னை பாதுகாக்கும்னா அந்த ஆறா அவனுக்கு குடும்பத்தை பாதுகாத்துச்சு. விஷ ஜந்துக்கள் அங்கே வராமல் இருந்தது. நோய் நொடி கம்மியாக இருந்துச்சு. ஆரோக்கியமான உணவு முறையை சாப்பிட்டான். நீண்ட நெடிய காலங்கள் வாழ்ந்தான். அப்போ காரணம் இல்லாமல் இது செய்ய சொன்னான் அவன். எல்லாத்துக்குமே வீட்டுக்கு பின்னாடி ஒரு கிணறு ஒன்று வெட்டி வைங்க, அது வாஸ்து பிரகாரம் நல்லது. கோழி வளர்த்து வைங்க நல்லது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. அந்த காலத்து எல்லா கோயில்லையும் பலிபீடம் உண்டு. அது பேரே பலிபீடம் தான். இன்றைய காலத்தில் பலி கொடுக்க முடியுமா கோயிலில்?
வாய்ப்பில்லை. ஆனால் அன்றைய வாழ்வியலில் எல்லா கோயிலுமே பலிபீடம் வச்சுருந்தாங்க. நம்ம முன்னோர்கள் பலி கொடுத்து தான் ஒரு விஷயத்தை பண்ணாங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. இப்போ குலதெய்வ வழிபாட்டில் முக்கியமான அசைவத்தில் என்ன பண்ண முடியும்? பலி கொடுத்து தான் குலதெய்வத்தை வழிபட முடியும். அது தவிர்க்க முடியாது. அது ஏன்னு கேட்க முடியாது. ஏன்னா அவங்க வாழ்வியல நம்ம முன்னோர்கள் அப்படி தான் வாழ்ந்தாங்க. அப்போ அந்த முன்னோர்கள் வழிபாடுன்னு சொல்ல வரும்போது நமக்கு அவங்க சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் நமக்கு புத்திசாலித்தனம். அப்போ இதில் ஏன் எதுக்குன்னு கேள்வியே கேளுங்க. அளவாக கேட்டு தெரிஞ்சுங்க. ஆனால் செயல்படுத்தும்போது முழுமையான நம்பிக்கையோடு செயல்படுத்தினா நிச்சயமாக வெற்றி நிச்சயம்.